இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல்லரி பாக்ஸ் தான் நம்மளுக்கு மீஷோ அன்பாக்சிங் ஹோல்ட் பண்ண போறோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ ரூபீஸ்க்கு வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, 280 ரூபீஸ்க்கு தான் வாங்குனேன். பிரைடல் ஜுவல்லரி. இப்ப நம்ம இந்த பாக்ஸ வந்து அன்ஹோல்ட் பண்ணிறலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பிரைடல் ஜுவல் கலெக்ஷன்ல வந்து இயரிங் தான் பார்க்க போறோம். இதுதான் அதுல குடுத்துருக்க இயரிங். சாரி. இதுதான் அவங்க குடுத்துருக்கிற இயரிங். இந்த இயரிங் வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமயும், ரொம்ப சின்ன சைஸ் இல்லாம நார்மலா தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தெரியுதா? இதுல வந்து பிங்க் கலர் கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் மாதிரியும், அதுல வந்து கிரீன் கலர் வச்சு ஸ்டோன் வச்சு குடுத்துருக்காங்க. சுத்தியும் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, கிரீனு, பிங்க்கு, கிரீன் அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. இதுல வந்து மணி வச்சு பார்த்தா தெரியும். இதுல வந்து ஒயிட் கலர்ல வந்து மணி வச்சு குடுத்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. போட்டா செம்ம கியூட்டா இருக்கு. இத பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இது வந்து நல்லா பிரைடலா இருக்கு. பிரைட் ஜுவல் மாதிரி தான் இருக்கு. ஆன்டிக் கலர்ல குடுத்துருக்காங்க ஆனா. இப்ப நம்ம பார்க்க போறது நெக்லஸ். பார்த்தீங்கன்னா நெக்லஸ் குடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து கீழே வந்து நல்லா மணி ஒர்க் சைட் ஃபுல்லா வந்து ஒயிட் கலர்ல பியூர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிரீன் கலர் வித் குங்கும கலர் பிங்க் மாதிரி இருக்குது. அந்த கலர்லயும் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. போட்டாலும் செம்ம கியூட்டா இருக்கு. நல்ல பெரிய சைஸா தான் இருக்கு. இதை வந்து ஒல்லியா இருக்கவங்க போட முடியும், குண்டா இருக்கவங்க போட முடியாது அப்படிலாம் இல்லை. எல்லாருமே வந்து வேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா பெருசா தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. நல்லா குண்டா கழுத்து உள்ளவங்களும் இது வந்து வேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்து இது பாருங்க, ஹோல்டிங் மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி மடக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டிப்பா கொடுக்கல. அதனால வந்து அந்த வயசுலயும் பார்த்தாலுமே இது செம்ம ஒர்த்தான ஒரு ப்ரைஸ் தான். 280 ருபீஸ்க்குலாம் யார் 280 ருபீஸ்க்குலாம் யார் கொடுப்பாங்க சொல்லுங்க, பிரைடல் ஜுவல். ஆனா மீஷோல கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு யூஸா இருக்குமேன்னு சொல்லி தான் காட்ட தான் இந்த வீடியோ வந்து போட்டதே. ஹாரமையும் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லாங்கா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காட்டணும் இல்லையா, அதுலயும் இது வந்து லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க. சும்மா வச்சு கட்டுறேன். நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா இறங்கி இருக்கு ஹாரம் கூட. எப்படி வேணாலும் அந்த அளவுக்கு வந்து இதை மடக்கி மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரிதான் மணிலாம் வச்சு கிரீன் கலரு வித் பிங்க் கலர்ல வந்து கொடி கொடி டிசைனா வச்சு நல்ல பூ டிசைன், ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கம்மர் பேண்ட். இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க ஆஃப் சாரி, அப்புறம் சாரி, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஹிப் பெல்ட் பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்கு. இந்த ஹிப் பெல்ட் கூட லென்த்தியா கொடுத்துருக்காங்க பாருங்க. செயினே ஒன் சைடு செயினே பாருங்க எவ்வளவு லென்த்தியா கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி அடுத்த சைடும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி. ஹிப் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து மணி வந்து ஒயிட் கலர் மணி வித் கிரீன் வித் பிங்க் கலர்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கொடி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி அங்கங்க ஃப்ளவரும் கொடுத்தா. இதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் கட் கட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா மடங்கி உட்கார்ற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹிப் இதில் வந்து ஹூக் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக் கூட நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொடுக்கல. நம்ம ஒன்று டேமேஜ் ஆனாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 ஹூக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து எனர்ஜியா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.